நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது மிடில் கிளாஸ் விட்டு வெளியில வந்துருங்க. நீங்க மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு 3 விஷயம் செய்யணும். திங்கிங் ஸ்மால். நீங்க சின்னதா யோசிக்கிறதுக்கு யார் தெரியுமா காரணம்? உங்க கூட உள்ளவங்க தான் காரணம். ஏன்னா அவங்க கூட உள்ளவன்ட்ட போயிட்டு நீங்க எதனா ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா அவங்க சின்னதா தான் பதில் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஐடியாவும் இருக்கும், உங்களுடைய மைண்ட் செட் அதே மாதிரி மாறிடும். இப்ப நீங்க யார்கிட்ட தெரியுமா ஐடியா கேட்கணும்? நல்லா சாதிச்சிருக்கிறான் பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் ஐடியா கேட்கணும். அப்பதான் நீங்க சாதிக்க முடியும். நம்பர் 2, ஃபோக்கஸிங் ஆன் சோஷியல் ஸ்டேட்டஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய லைஃப்ல நம்மளுக்கு ஒரு கார் வாங்கணும், நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல நம்ம வாழ்றோம். என்ன ஆகுது? நம்ம லோன் வாங்கி கார் வாங்குறோம், லோன் வாங்கி வீடு வாங்குறோம். இந்த லோனை அடைக்கிறதுக்காண்டி நம்மளுடைய கோலை ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? இந்த லோனை அடைக்கிறதுக்காக போயிருவோம். இந்த காரும் வீடும் எதுக்காக வாங்குறோம்னா அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்காக. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்மளுடைய கோலும் அச்சீவ் பண்ண முடியாது, நம்ம லைஃப்லயும் நம்ம ஜெயிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் ஜெயிச்சிட்ட பெற்று வாங்குங்க. 3வது விஷயம் டிபெண்டிங் ஆன் சிங்கிள் இன்கம். ஒருத்தர் 8 to 10 hour வேலை பார்க்கறாரு, அவரால் அடுத்த இன்கம் பத்தி யோசிக்கவும் முடியல, அவரோட லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு யோசிக்கவும் முடியல. தயவு செய்து அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுல எப்படி ஏர்ன் பண்ணணும்னு பாருங்க. அப்பதான் நீங்க அடுத்த லெவலுக்கு போவீங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கிறதாங்க கஷ்டம், வெளியில வர்றது கஷ்டம்லாம் கிடையாது. முயற்சி மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்.